அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை கந்தர் மலையா இல்லை சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை புதிதாக வெடித்திருக்கிறது. அந்த மலை மீது இருக்கக்கூடிய தர்காவில் ஆடு கோழி வெட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது, இது இந்து சாஸ்திரத்துக்கு எதிரானது என்று இந்து அமைப்புகளும் காலகாலமாக நாங்கள் ஆடு கோழி வெட்டி கந்தூரி விழா நடத்திக்கிட்டு இருக்கோம், அதனால் எங்களுக்கு அனுமதி கொடுக்குன்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகளும் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்பொழுது 144 தடை போடப்பட்டு மதுரை மாவட்டமே ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனுடைய உண்மையான பின்னணி என்ன, இந்த மலையினுடைய வரலாறு என்ன, இந்த 2 அமைப்புகளும் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் என்ன, யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். திருப்பரங்குன்றம் அப்படின்னா நமக்கு நினைவு வருது முருகனுடைய படைவீடுகள்ல முதலாம் படைவீடு, முதன்மையான படைவீடு. முருகன் கோவிலையே பெரிய பலப்பரவு கொண்ட கோயில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். இந்த முருகன் கோவிலை பாண்டியர் ஆட்சி காலத்துல குடவரை கோயிலா கட்டுறாங்க. மலையை குடைஞ்சி உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவில் பின்னாடி மலை இருக்கு. முருகன் எப்போதும் குன்றில் இருப்பாரு. திருச்செந்தூர்ல கடல் தளத்தில் இருக்கிற மாதிரி இந்த திருப்பரங்குன்றத்தில் கீழே தான் கோயில், மலையில கோவில் கிடையாது. மலையில காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறது. அதுக்கு கொஞ்சம் அருகாமையிலேயே ஒரு 2 மலை ஒட்டினவா இருக்கும். அதுக்கு அருகாமையிலேயே ஒரு தர்கா இருக்கு. சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா என்று அழைக்கப்படுகிறது. இஸ்லாம்ல அவுலியான்னா துறவிகள், இந்த இஸ்லாமிய துறவிகளுடைய நினைவாக அமைக்கப்பட்ட தர்கா. இந்த தர்கா வழிபாட்டை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்றாங்களா ஏற்றுக்கொள்ளையா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படி ஒரு தர்கா இருக்கு. இதுல எப்போ சர்ச்சை தொடங்குது, எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ராஜபாளையத்தை சார்ந்த அபுதாகிர் அப்படிங்கிற ஒரு குடும்பம் இந்த மேலே மலையில் இருக்கக்கூடிய இந்த தர்காவில் ஆடு வெட்டுவதற்காக எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ காவல்துறை அவரை மறிக்கிறாங்க. மறித்து இங்கே ஆடு வெட்டுவதற்கு தடை போடப்பட்டிருக்கு, நீங்கள் வெட்டக்கூடாதுன்றாங்க, மேலே கூட வெட்டக்கூடாதுன்றாங்க. அது சர்ச்சையாக வெடிக்குது. அதுக்கு பிறகு இஸ்லாமிய அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே ஆடு கோழியை பலிடுவோம், நாங்கள் காலகாலமாக பலிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு எப்படி நீங்கள் தடையை போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் குடிய நவாஸ்கனி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவர் தலைமையில் இந்த மலையை போய் ஆய்வு பண்ணுறதுக்காகவும் இந்த இஸ்லாமியர்கள் அங்கே போய் ஆடு கோழி வெட்டலாம் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைத்தும் அவர் மேலே போகிறாரு. மேலே வச்சு அவர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளிவருது. அவர் அதை மறுத்திருக்காரு. எங்கள் கட்சிக்காரங்க என்ன அமைப்பை சார்ந்து சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடலன்னு சொல்றாரு. ஆனால் அந்த புகைப்படம் வெளிவருது. புகைப்படம் வெளிவந்த பிறகு எப்படி நீங்கள் ஒரு இந்து கோவில் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நீங்கள் போய் பிரியாணி சாப்பிடலாம், திட்டமிட்டு நீங்கள் அரசியல் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்து அமைப்புகள் இந்த மலையில திருப்பரங்குன்ற மலையில ஆடு கோழி வெட்டுவதற்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி காவல்துறை சொல்றாங்க. நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருது. இதுக்கு இடையில இந்து அமைப்புகள் தொடர்ச்சியா இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நாங்கள் திருப்பரங்குன்றம் மலையில இனிமேல் ஆடு கோழியை வெட்டக்கூடாது, அனுமதிக்க கூடாது, இது கந்தர் மலை, இது சிக்கந்தர் மலைன்னு சொல்லி கிளைம் பண்றாங்க அப்படின்னு அதுக்கு எதிரான போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய இந்து முன்னணி, பிஜேபி, இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி, இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கு வருவதாக திட்டமிடுறாங்க. அதுக்கு தான் மதுரை மாவட்ட ஆட்சியர் 144 தடை விதிக்கிறார். இந்த போராட்டம் நடத்தக்கூடாது. ஏன் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னா, மீண்டும் ஒரு குஜராத்தில் நடந்தது போல, ஒரு பாபர் மசூதியில் நடந்தது போல இங்க ஒரு இந்து இஸ்லாமிய கலவரம் வந்துடக்கூடாது என்று 144 தடை போட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், காலகாலமாக இது இன்னைக்கு நேற்று நடைபெறல, காலகாலமாக அந்த மலையில தர்கா வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்துக்களோ, முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய இந்துக்களோ, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகக்கூடிய இந்துக்களோ இந்த தர்கா வழிபாட்டை எதிர்த்ததாக எந்த செய்தியும் இல்லை. தர்கா வழிபாடு என்பது திருப்பரங்குன்ற மலையில மட்டும் இல்லை, நாகூர் தர்கா இருக்கு. நாகூர் தர்கால நேரடியாக ஆடு கோழி படியிலப்படலை. ஆனால் ஆடு கோழியை நேர்த்திக்கடனாக விடக்கூடிய இந்துக்களும் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க. சொல்ல போனால் இந்த தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை. தர்கா வழிபாட்டை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா என்றால் இல்லை. தர்கா வழிபாடு இருக்கும் இந்த அவுலியாக்களை வழிபடலாம்,
அதாவது இறந்து வாழ்ந்து மறைந்தவர்களை, பிறந்து வாழ்ந்து மறைந்தவர்களை வழிபடக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய கோட்பாடு. நபிகள் நாயகம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு தூதுவர் போல கருதப்படுறார், இறை தூதுவர். அந்த இறை தூதரையே நபிகள் நாயகத்தை வழிபடக்கூடாது. அவங்க ஓரிரை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனால இறைவன் ஒருவனே, அல்லாஹ் ஒருவனே, அவரை மட்டும்தான் வழிபடணும், மற்ற யாரையும் வழிபடக்கூடாது, அவருக்கும் உருவமற்றவர் அப்படிங்கிறதா அவங்க கோட்பாடு. அப்போ உருவமற்றவர்களை வழிபடணும், ஓரிரை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் அவுலியாக்களையோ துறவிகளையோ இஸ்லாத்தை வாழ்ந்த பெரியவர்களையோ வழிபடக்கூடிய வழக்கம் கிடையாது. இந்த வழிபாடு எங்கே இருக்கு அப்படின்னா, வாழ்ந்து மறைந்த பெரியவர்களை, முன்னோர்களை, மூத்தவர்களை, துறவிகளை, சித்தர்களை வழிபடுகிற வழக்கம் இந்து சமூகத்தில் தான் இருக்குது. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் இங்கே கருப்பசாமி, முருகன், சிவன், கண்ணன், இங்கே இருக்கக்கூடிய மாடசாமி, சுடலமாட, இசக்கியம்மன், பேச்சியம்மன், வெக்காளியம்மன், உத்திரகாளியம்மன், வெட்டுடை காளியம்மன் என்று இந்த வழிபாடு வருவதே முன்னோர்கள் தான். இனத்துக்காகவோ, மொழிக்காகவோ, இல்லை நிலத்தைக்காகவோ, இல்லை ஊரைக்காகவோ, இல்லை மானத்தை காக்கவோ, ஒரு பண்பாட்டைக்காகவோ போராடி வீழ்ந்தவர்களை, போராடி இறந்தவர்களை, போராடி வென்றவர்களை, நம்ம கூட வாழ்ந்தவர்களை வழிபடுகிற வழக்கம். அதுதான் முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, நடுகள் வழிபாடாக இருக்கிறது. இந்த வழிபாட்டினுடைய தொடர்ச்சி தான் இப்போ இந்த தர்கா வழிபாட்டை பின்பற்றக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள், பெரும்பான்மையில் 100 விழுக்காடு இந்த இந்து சமூகத்திலிருந்து, இந்து மதத்திலிருந்து இங்கே போனவங்க தான். ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு பின்னணியில் அவங்க போயிருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கும் உருவ வழிபாட்டை பின்பற்றுறாங்க. அந்த அடிப்படையில் தான் நேர்த்திக்கடன் கொடுப்பது. இஸ்லாத்தில் நேர்த்திக்கடன் கொடுப்பது இருக்கானா இல்லை, ஆடு கோடியை பலியிடுவது இருக்கானா இல்லை. குர்பானி என்பது கூட ஒட்டகத்தை வெட்டி எல்லோருக்கும் பகிர்ந்து அளிப்பதற்காக, உணவு எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படணும், சமமாக இருக்கணும், யாரும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்களால் முடிந்ததை குர்பானி, அதுவும் பள்ளிவாசல் வச்சு வெட்டுவாங்கன்னா வெட்ட மாட்டாங்க, ஏதோ ஒரு ஊருக்கு ஓரத்துலையோ இல்லை ஒரு கடையிலையோ வீட்டு பக்கத்துலையோ வெட்டி குர்பானி கொடுப்பாங்க. குர்பானி கொடுக்கும்போது இந்துக்களும் சாப்பிடுவாங்க, இஸ்லாமியும் சாப்பிட்றாங்க. தர்காவிலையும் கந்தூரி கொடுக்கும்போது இந்துக்களும் சாப்பிடுவாங்க, இஸ்லாமியும் சாப்பிடுவாங்க. அப்படித்தான் இருக்கு. பள்ளிவாசல் வச்சு வெட்டுறது முறை இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடிய ஒரு பிரிவினர், ஒரு குறிப்பாக சவுத் ஏசியன் கண்ட்ரீஸில், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இந்த தர்கா வழிபாட்டில், கந்தூரி வழிபாட்டில் இங்கிருந்து போய் மதம் மாறி போனவர்கள் அங்கே ஒரு கோட்பாட்டை இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க, நபிகள் நாயகத்தையும் ஏற்றுக்குவாங்க, அல்லாவையும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் இந்த மரபின் தொடர்ச்சி, இந்த நடுகள் வழிபாட்டினுடைய இந்த நேர்த்திக்கடன் முறையினுடைய தொடர்ச்சியாக தான் அவங்க தர்கா வழிபாட்டை பின்பற்றாங்க. அதனால தான் தர்காவுக்கு, பள்ளிவாசலுக்கு இந்துக்கள் போக மாட்டாங்க, ஆனால் தர்காவுக்கு நிறைய இந்துக்கள் போவாங்க. அது ரெண்டுக்குமான ஒரு என்ன சொல்றது, ஒரு இணைப்பாகவும் ஒரு பிணைப்பாகவுமே சொல்லலாம். அப்போ காலகாலமாக இந்த மலையில், திருப்பரங்குன்ற மலையில் காலகாலமாக இந்த சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா என்பது இருந்திருக்கிறது. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதா, 50 வருஷம் கட்டப்பட்டதானா, இது ஒரு ஆய்வு தான் நிகழ்த்தணும். ஒரு அகலாய்வு பண்ணால் தெரியும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். திருச்சியில் நத்தர்சா பள்ளிவாசல் இருக்குது, கிட்டத்தட்ட 1000 வருஷம்னு சொல்கிறாங்க. நாகூர் தர்கா கிட்டத்தட்ட 1000 வருஷம் சொல்கிறாங்க. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே தர்கா முறையில் இஸ்லாமியர் வழிபாடு இருக்கிறது. அதில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கலந்து கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட வழிபாட்டை திடீரென்று தடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கே இருந்துச்சு? இது இவ்வளவு பெரிய அரசியலாக்கப்பட 144 தடை போட்டு 2 சமூகத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுற அளவுக்கான செய்தியாக மாற வேண்டிய தேவையும் அவசியம் இருந்துச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதா? இது யாராவது ஒரு இந்து அமைப்பு போய் முதல்ல தடுத்தாங்களான்னா இல்லை. திருப்பரங்குன்ற மக்கள் போய் தடுத்தாங்கன்னா இல்லை. ஒருத்தர் ஆடு வெட்ட போறாரு, கந்தூர் விழா நடக்குது, நமக்கு காவல்துறை தடுக்குது. காவல்துறை எப்படி சும்மா தடுக்கும்? காவல்துறை தடுக்குது. காவல்துறை தடுத்த பிறகு நவாஸ்கனி உள்ள என்றாகிறாரு. நவாஸ்கனி உள்ள என்றாகும் போது நைனா நாகேந்திரன் வராரு, ஹெச் ராஜா வராரு, இந்து முன்னணி தலைவர்கள் வராங்க. அப்போ இது பெரிய அரசியலாக மாறுது. இது ஒரு சமூக மக்களுடைய, சாமானிய மக்களுடைய வழிபாட்டு முறையில் ஏன் அரசியல் கட்சி உள்ள வருது? ஒரு மதம் வழிபாட்டை இன்னொரு மதம் தடுக்க முடியுமா? இந்த உன் மதம் உனக்கு, உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு, லக்கும் தீனுக்கும் வலியுதீன் அப்படிங்கிறதா இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. ஓ மதம் உனக்கு, என் மதம் எனக்கு. அதே போல காலகாலமாக அங்கே இஸ்லாமியர்கள் வழிபட்டு வராங்க. பிரான்மலையில், இந்த மலையில் மட்டும் இல்லை, பிரான்மலை இருக்கு. பாரிமன்னன் வாழ்ந்த பிரான்மலை, பாரிமலைன்னு அழைக்கப்படுகிற பிரான்மலை தோரங்குறிச்சி பக்கத்தில் இருக்கு. அந்த பிரான்மலையில் மேலே இதே போல ஒரு ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா என்ற ஒரு தர்கா இருக்கு. தர்காவுக்கு பக்கத்திலேயே மேலே விநாயகர் கோயில் இருக்கு, கருப்பசாமி கோயில் இருக்கு. அங்கே தான்
வெள்ளைக்காரனை வீழ்த்துவதற்காக மருதுபாண்டியர்கள் வேலுநாச்சிகள் பயிற்சி எடுத்த இடமும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே, தர்காக்கு பக்கத்திலேயே இந்து கோவில் 2 ஒன்றா இருக்கும். அங்கே பெரிய பெரிய அருவா இருக்கும், பக்கத்தில் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு தர்கா இருக்கும். அப்போ இப்படி ஒரு 2 வழிபாட்டு முறை. இந்த கோயிலுக்கு போகிறவங்க தர்காவுக்கு போயிட்டு வருவாங்க, தர்காவுக்கு போகிறவங்க கோயிலில் போயிட்டு இருந்துட்டு வருவாங்க. அப்படி ஒரு இணைப்பும் பிணைப்பும் 2 சமூகத்தில் இருக்குது. இன்றைக்கி இங்கே மதத்தை வச்சுக்கிட்டு பாஜக போன்ற கட்சிகளுக்கு அரசு செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம், இந்து மதம் என்ற கோட்பாட்டை வைத்துக்கொண்டு அரசு செய்ய முடியாமல் காரணம் என்னன்னா, இங்கே இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை வழிபாட்டு வரைக்குமே ஒற்றுமையாக இருக்குது. வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய இஸ்லாமியர் நம்ம பார்த்துருக்கோம், வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய இந்துக்களை பார்த்துருக்குறோம். அதே போல் பல்வேறு சர்ச்சுக்கு போகக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க, இந்து கோயிலுக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்ம பார்க்குறோம், மேல்மருத்துக்கு வரக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இந்த மதம் என்பது எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லா இறைவனும் ஒன்று தான். அப்படி தான் சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள் பார்க்குறாங்க. உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்கு அப்படின்னு வெறி பிடிச்சு கூட்டம்லாம் இல்லை. வெறி பிடிச்சு போய் என் கோயிலுக்கு நீ வரக்கூடாது, உன் கோயிலில் வரமாட்டேன் அப்படின்னு வெறி பிடித்த கூட்டங்கள் இங்கே ரொம்ப 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 குறைவு. இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் அடிப்படைவாதிகள் அப்படிங்கிற ஆட்கள் ரொம்ப சிறுபான்மை தான். ஆனால் இப்போ இந்த 2 பேரும் ஒத்துமையாக வழிபட்டு இந்த இடத்துல இது அரசியலாக மாற்ற வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக சிறுபான்மையினத்துடைய பாதுகாவலர்னு சொல்கிறாங்க. சிறுபான்மையினத்தையும் பாதுகாவலர்னு சொல்கிற திமுக ஆட்சியில் தான் குறிப்பாக இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை சிதைக்கப்படுது. கோவை கலவரமாக இருக்கலாம், இப்போ நடக்கிற இந்த பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே திமுக ஆட்சியில் இருக்கும்போது வருதுன்னா, அப்போ திமுக திட்டமிட்டு இந்து இஸ்லாமியர் பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக சிறுபான்மைக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி சிறுபான்மை ஓட்டையும், இந்த பிரச்சனையை அப்படியே நியூட்ரலாக கொண்டு போய் இந்துக்களுடைய ஓட்டையும் பறிப்பதற்காக இந்த கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்குறதா? ஏன்னா நவாஸ்கனி உள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை பெருசாக மாறுது, அவர் புகைப்படம் போடப்பறம் தான் பிரச்சனை பெருசாக மாறுது. ஒரு சாதாரண பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள்ட்ட பேசி சரி பண்ணக்கூடிய பிரச்சனை, காவல்துறை தடுக்காமல் இருந்தால் அவங்க எப்போதும் வெட்டுறாங்க, வெட்டி சாப்பிட்டு அவங்க வெட்டுவதனால காசு விஸ்வநாதருக்கோ திருப்பரங்குன்ற முருகனுக்கோ எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அவங்க இங்கே மலையை பட்டா போட்டு கொடுக்குன்னு சொல்லி அவங்க கேட்கல. அவங்க சிக்கந்தருடைய தர்கா இருப்பதனால அவங்க சார்பாக சிக்கந்தர் மலைன்னு அழைக்கிறாங்க, நாம் அதை கந்தர் மலைன்னு அழைக்கிறோம், அவ்வளோதான். பொதுவாக பார்த்தா அது மலை, அது மண்ணினுடைய வளம். முருகன் இருப்பதனால அது முருகன் மலை, இந்த பக்கம் சிக்கந்தர் இருப்பதால சிக்கந்தர் மலை. ஒவ்வொருத்தரும் பார்வை தான் வேறு, மற்றபடி அது ஒரு மலை, அவ்வளோதான். நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, 144 தடை போட்டு இதை ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனையாக நீங்கள் ஏன் மாற்றுறீங்க? ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுற அமைப்புகள் அனுமதி கேட்குறாங்க, அது இந்து அமைப்புகளோ இஸ்லாமிய அமைப்புகளோ, ஒரு ஓரமாக நீங்கள் அனுமதி கொடுங்க, இந்த இடத்துல போராடுங்க, உங்கள் கோரிக்கையை முன்வைங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நீதிபதிகள் சொல்லட்டும், அதோடு முடிச்சுக்கலாம்ல. தமிழ்நாடு முழுமைக்கும் அலாட் செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுமைக்குடைய இந்து அமைப்புகளுடைய தலைவர்கள் வீட்டு சிறை வைக்கப்படுவது, இப்போ நாளைக்கு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிய பெரியவர்கள் இல்லை இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் போடும்போது அவங்களுக்கும் 144 தடை போடுவீங்களா? அப்போ தடை போட்டு நீங்களே இதையே சென்சிட்டிவாக மாற்றுறீங்க. மதுரை மாவட்டத்தில் 144 தடை. நேற்று நாங்கள் ஈரோடு தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு வந்துட்டு இருக்கோம், கரூர் பக்கத்தில் வண்டியை மறித்து நீங்கள் மதுரைக்கு போகிறீங்களா? மதுரைக்கு மட்டும் போக வேண்டாம், திருப்பரங்குன்றம் மட்டும் போக வேண்டான்றாங்க. நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருக்கோம் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு. அப்போ எல்லா வண்டியும் வாகனம் பரிசோதனை பண்ணி அங்கே போகிறவங்க எல்லாத்தையும் தடுப்பதன் மூலமாக தடுக்க அவன் இன்னும் கூடுறான். இன்னும் வரை கொண்டு திருப்பரங்குன்றம் வரைக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போடணும். ஒவ்வொரு பழனியில் ஆர்ப்பாட்டம், திருப்பூரில் ஆர்ப்பாட்டம், ஒரு பக்கம் ஹெச்ராஜா வீட்டு சிறை. இன்னும் அது ஒரு சென்சிட்டிவாக இந்த அரசே மாற்றுதா? உங்களை ஒரு வாக்கை குறிவைத்து, தேர்தல் அரசியலை குறிவைத்து மக்களுக்கு 4 வருஷம் ஆட்சியில் ஒன்றும் பெருசாக பண்ணலை. அப்போ இந்த நேரத்தில் பிஜேபி வட மாநிலங்களில் ஒரு இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை அப்படி குலைச்சி ஒரு கலவரத்தை தூண்டி அதன் மூலமாக அதிகாரத்தை பிடித்த வரலாறுகளும் படித்துக்கிறோம். அதே போல் தமிழ்நாட்டிலையும் அரசு இதை திட்டமிட்டு செய்கிறதா அப்படிங்கிற கேள்வியை பல பேர் எழுப்பியிருக்காங்க. நீதிமன்றங்கள் இப்பொழுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை குறைந்தபட்சம் நீதிமன்றங்கள் தான். அது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்புணர்வாக இருக்கலாம், அண்ணா நகரில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கலாம், அதே போல் இங்கே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ஒரு மணல் குவாரியை எதிர்த்து போராடிய சமூக ஆர்வலுடைய படுகொலையாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் நீதிமன்றங்கள் தலையிட்டு தான் குறைந்தபட்ச தீர்வை அணுகியிருக்காங்க. அதே போல் இதில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்து 2 சமூகத்திற்கும், 2 மார்க்கத்தை மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும், 2 வழிபாட்டை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்போதும் போல அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக அவர்கள் வழிபாடு செய்வதற்கான உரிமையை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும்.
சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி